தற்போதைய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்திடம் நடிகர் ஸ்ரீகாந்த் கொகைன் வாங்கி பயன்படுத்தியதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காவல் நிலையம் வரவழைக்கப்பட்டு அவரிடம் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்தான அண்மை தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அடுத்தடுத்த நடிகர்கள் இதில் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் அவர்களிடமும் விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்திடம் நடிகர் ஸ்ரீகாந்த் கொக்கைன் வாங்கி பயன்படுத்தியதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்த் நுங்கம்பாக்கம் காவல் நிலையம் வரவழைக்கப்பட்டு ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தற்போது விசாரணையானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மேலும் பல பிரபலங்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை முடிய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், தற்போதைய விவரங்கள் என்ன? வணக்கம். ரோஜா கூட்டம் படத்துடைய ஃபேம் மற்றும் கழுகு படத்துடைய ஃபேம். ரோஜா கூட்டத்துடைய படத்துடைய பிரபலமான நடிகர் என்ற பெயர் எடுத்த ஸ்ரீகாந்த் மற்றும் கழுகு படத்துடைய ஃபேமாக இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான நடிகர் என்ற பெயர் எடுத்த ஸ்ரீ கிருஷ்ணா, இந்த இரண்டு பேருமே தற்போது போலீஸுடைய வலையில சிக்கியிருக்கிறாங்க. முக்கியமா இவர்கள் இருவருமே ட்ரக் கன்சியூம் பண்ணது போலீஸ் விசாரணையில தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாம ட்ரக்கை அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு முன்னாள் நிர்வாகி, ஏற்கனவே நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பிரபல ஒரு நட்சத்திர விடுதியில லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ல சண்டை போட்ட விவகாரத்துல கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரசாத் என்பவரிடமிருந்து கொக்கைனை, இது சிந்தட்டிக் ட்ரக்னு சொல்லுவாங்க, இந்த ட்ரக் ஒரு 5 வருடமாக வாங்கி பயன்படுத்தியது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. பிரசாத் ஏற்கனவே யார்கிட்ட இருந்து வாங்குவாரோ அவர் தற்போது ஒரு 2 நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். அந்த பிரதீப் என்கின்ற பிராடோ கொடுத்த கன்ஃபெஷன் அடிப்படையில, அதாவது வாக்குமூலத்தின் அடிப்படையில தற்போது ஸ்ரீகாந்தும் அதே போல ஸ்ரீ கிருஷ்ணாவும், இந்த 2 பேருமே போலீஸ் உடைய வலையில விசாரணையில இருக்கிறாங்க. இன்று காலை பிரபலமான நடிகராக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்தை அவர் வீட்டில் இருக்கும் போது போலீசார் அவர் வீட்டிற்கு சென்று ஸ்ரீகாந்தை அழைத்து பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதன் பிறகு தற்போது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையை மேற்கொண்டு வந்தார்கள். விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்களை ஸ்ரீகாந்த் போலீசாரிடம் கூறியிருக்கிறார். கொரோனா காலத்திலிருந்தே இந்த பிரசாத்தை ஏற்கனவே அறிமுகமானவர். ஏனென்றால் ஏற்கனவே பிரசாத் ஸ்ரீகாந்தை வைத்து தேன்கிரை என்ற படத்தை 2021-22 ஆண்டிலே அவர் ப்ரொடியூஸ் பண்ணதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. அந்த படத்தின் மூலமாக தான் பிரசாத் நெருங்கிய நண்பர்களாக அவர்கள் இருந்து வந்தார்கள் சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதன் பிறகுதான் ஸ்ரீகாந்திற்கு தொடர்ச்சியாக இந்த பிரசாத் என்பவன் ட்ரக்கை கொடுத்திருக்கிறான். கொக்கைனை பல பார்ட்டிகள்ல சந்தித்து பல பார்ட்டிகள் நடத்தியும் இந்த கொக்கைனை கொடுத்து அவர் ஸ்ரீகாந்த் அதை கன்சியூம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. அந்த பார்ட்டியில நிறைய நடிகர்கள் கலந்துருக்கிறாங்க. அதே போல அந்த பார்ட்டியில முக்கியமாக ஸ்ரீ கிருஷ்ணாவும் அதுல கலந்திருக்கிறாரு. இந்த நடிகரும் பிரசாத்திடம் வாங்கி அந்த கொக்கைனை அவர்கள் கன்சியூம் பண்ணதை பிரதீப் என்கின்ற பிராடோ நேரடியாக அவர் 2 கண்களாக பார்த்ததாக வாக்குமூலத்துல அவர் கொடுத்திருக்கிறாரு. எனவே இன்று காலை ஸ்ரீகாந்தை போலீசார் அவர் வீட்டில் அடைந்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். அவருடைய வீட்டில் சர்ச் பண்ணும் போதும் ட்ரக் இல்லை. ஆனா இவர் ட்ரக் கன்சியூம் பண்ணது அவருடைய பிளட் டெஸ்ட் மூலமாக தெரிய வந்திருப்பதாக போலீஸ் தகவல்கள் சொல்லப்படுகிறது. எனவே இவர் கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு தான் தற்போது வரை அந்த கோணத்துல போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். எங்கிருந்தெல்லாம் வாங்குவாரு, யார்கிட்ட இருந்தெல்லாம் வாங்குவாரு, எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்குவாரு அப்படின்ற தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து திருவல்லிக்கேணி துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் ஸ்ரீகாந்திடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அதன் பிறகு ஸ்ரீகாந்த் நடவடிக்கை, அதாவது அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா, அவர் கைது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டவுட்டாக தான் இருந்து வருகிறது. ஏனென்றால் இவர் வெறும் கன்சியூமர் என்ற காரணத்தினால இவர் ட்ரக்கை வாங்கி கன்சியூம் பண்றாரு அப்படின்ற அந்த அடிப்படையில இவரிடம் கன்ஃபெஷன் மட்டும் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வாங்கிட்டு அனுப்பி விடுவார்களா, போலீசார் எழுதி வாங்கி அனுப்பி விடுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பிரசாத் ஏற்கனவே தேன்கிரை என்ற படம் மூலமாக தான், அதாவது ஒரு படத்தை சைலண்ட் ப்ரொடியூசராக இருந்து
அந்த படத்தை வந்து ஸ்ரீகாந்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி வந்ததாகவும் அதுல ஹீரோவாக ஸ்ரீகாந்த் நடித்திருக்கிறார். அதன் மூலமாக தான் இந்த பிரசாத்தும் ஸ்ரீகாந்தும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள். பிரசாத்தோடைய நண்பர் தான் இந்த பிரதீப் என்கின்ற பிராடோ. இவன் மூலியமாக தான் இந்த ட்ரக்கை வந்து பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வந்து பிரசாத்துக்கு வந்து அந்த பிராடோ கொடுப்பான். அதே போல பிரசாத் இந்த ட்ரக்கை வாங்கி தான் நடிகர்களுக்கு வந்து சப்ளை பண்றாரு, நடிகை பார்ட்டிகள் வைத்து சப்ளை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. அது உண்மை என்று இந்த பிரதீப்பும் அவனுடைய கன்ஃபெஷன் வாயிலாக அவன் தெரிவித்திருக்கிறான். தொடர்ச்சியாக இந்த ட்ரக்கை வந்து 7,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து பெங்களூர்ல இருந்து இங்க 12,000 15,000 ரூபாய் வரை இந்த ட்ரக்குகள் வந்து விற்கப்படுகிறது. இந்த பிரசாத் பிரதீப்பிடம் வந்து ட்ரக் இல்லை அப்படின்னா அவருடைய நண்பர்கள் மூலமா, பிரதீப்போட நண்பர்கள் மூலமாக எப்படியாவது எவ்வளவு விலை கொடுத்தாலும் இந்த ட்ரக்கை வந்து வாங்கி கொடுக்குமாறு அவருக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணத காரணத்தினால அந்த நண்பர்களும் இவருக்கு வந்து வாங்கி கொடுத்துறார்கள். பிரதீப்போடைய நண்பர்களும் இந்த விசாரணை வழியில வருவாங்க. போலீசார் விசாரணைக்கு அழைக்க இருக்கிறார்கள். அவர்களை வந்து விசாரணை பண்ண இருக்கிறாங்க. அதே போல இன்றைக்கு ஸ்ரீகாந்த் மட்டும்தான் விசாரணை வழியில வந்திருக்கிறாரு. விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க போலீசார். நாளை அல்லது வந்து இன்னும் சில நாட்கள்ல நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவும் போலீஸ் விசாரணை வலையில உள்ள வருவாரு. அவரிடமும் விசாரணை நடத்தப்பட இருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பிரசாந்தும் இந்த ஸ்ரீகாந்தும் 2021 கொரோனா காலத்திலிருந்து நண்பர்களாக, அதாவது கொரோனா காலத்துல தான் வந்து இந்த படத்தை தயாரிப்பதற்கு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரசாத் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்ரீகாந்த் கிட்ட அதன் பிறகு ஒரு படமும் தயாரித்திருக்கிறார். அதன் மூலமாக தான் நண்பர்களாக இருக்கிறாங்க. 2021 2025 கைது செய்வதற்கு முன்பு வரை பிரசாத் ஸ்ரீகாந்திற்கு வந்து ட்ரக் சப்ளை பண்ணது வந்து அவருடைய பிரசாத்துடைய செல்போன்லயே வந்து ஆய்வு செய்யும் போது பக்காவா ரெட் ஹேண்டடா வந்து தெரிய வந்திருக்கிறது. அவர் வந்து மாட்டியிருக்கிறாரு. அதுல ஆய்வு செய்த போது அதுல வந்து அனைத்து விதமான எவிடன்ஸ்களும் இருந்திருக்கிறது. அதே போல இவருடைய போன்ல என்னென்ன எவிடன்ஸ் இருந்ததோ அதே போல அந்த பிரதீப்பும் அவங்க கூறக்கூடிய கன்ஃபெஷனும் இரண்டும் ஒரே மாதிரி இருக்கின்ற காரணத்தினால உறுதி செய்யப்பட்டது. அதாவது பிரசாத் தான் ஸ்ரீகாந்துக்கு ட்ரக் சப்ளை பண்ணியிருக்காரு தெரிய வந்திருக்கிறது. ஸ்ரீகாந்த் தொடர்ச்சியாக பிரசாத்துக்கிடம் ட்ரக் வாங்கியிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. அதே போல பிரசாத் அந்த பிரதீப் கிட்ட ட்ரக் வாங்கியிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. எனவே பிரசாத்தை மீண்டும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு போலீசார் திட்டம் தீட்டிருக்கிறார்கள். இதே போல பல நடிகர்கள் இதுல சிக்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. பிரசாத்திற்கு ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருந்து வருகிறது. நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். நிறைய ட்ரக்குகள் கொடுக்கக்கூடிய நண்பர்களும் இருந்திருக்கிறார்கள். ட்ரக்குகள் வாங்கக்கூடிய நண்பர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக பிரபல நடிகர்களுக்கு எல்லாமே வந்து நடிகைகளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ட்ரக்குகள் வந்து சப்ளை செய்யப்படுவது வந்து தெரிய வந்திருக்கிறது. பிரபல நடிகைகளும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல விசாரணை வளையத்துக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.